வீட்ல உன்னையும் வீராவையும் தவிர வேற யாரும் ஒரு ரூமுக்கு வர போறா? யார் இதை எடுத்துட்டு வந்து வைக்க போறா? கடவுளே. மாமா, இத்தனை நாள் நீங்க எல்லாரும் சொல்றத கேட்டு நானும் இவருக்கும் என் அண்ணனுக்கும் முன்பகை இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னால அப்படி யோசிக்க முடியல மாமா. நிச்சயமா இவர் ஏதோ பண்ணிருக்காரு. எங்க அண்ணனோட சாவுக்கு இவருதான் மாமா காரணம். இவருதான் என் அண்ணனை கொலை பண்ணிருக்காரு மாமா. இவரு தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சா நீங்களே இவரை ஜெயிலுக்கு அனுப்புவீங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்ப என்ன மாமா செய்ய போறீங்க? கண்மணி, போதும் நிறுத்துறியா? விட்டா போதுன்னு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? இவனை தூக்கி ஜெயில வைக்கணுமா? ஏதோ ஒரு ருத்ராட்சம் அவன் ரூம்ல இருந்ததுக்காக அவன் தான் கொலைகாரங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப இதுக்கு என்னங்க அர்த்தம்? அவன் தான் இத பத்தி அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றானே. யாராவது அவன் மேல பழி போடுறதுக்காக கூட கொண்டு வந்து வச்சிருக்கலாமே. யாருங்க கொண்டு வந்து வச்சிருப்பா? நீங்க உங்க புள்ளைய காப்பாத்துறதுக்காக இஷ்டத்துக்கு போய் சொல்லாதீங்க. நான் எதுக்கு போய் சொல்லணும்? இப்ப என்ன சொல்ல வர நீ? அவன் தான் கொலை பண்ணாங்கிற சந்தேகம் வந்துச்சா உனக்கு? ஆமா, நான் கன்ஃபார்மா அவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்றேன். அப்படியா? சரி, அப்ப அதை நம்ம கோர்ட்ல வச்சு பேசிக்கலாம். இது ஒண்ணு கோர்ட் இல்ல. உன் இஷ்டத்துக்கு எல்லாரையும் கூண்டுல ஏத்தி கேள்வி கேட்டு தடுமாற வைக்கிறதுக்கு. இப்ப இதோட நிறுத்து. நீ யார் பேச்ச வேணா கேளு. இந்த ருத்ராட்சத்தை வச்சுக்கிட்டு உன் புள்ளதான் கொலைக்காரன்னு கூட நீ சொல்லிக்கோ. வாடா வாடா. இது எங்க அண்ணன் கழுத்துல இருந்த ருத்ராட்சம். இது எப்படி உங்க மாறன் ரூமுக்கு வந்துச்சு? ஏன் ரூம்லயா? சான்ஸே இல்லை. அம்மா அழாதீங்கம்மா. அம்மா, நீயும் மாமாவை சந்தேகப்படாத. அவர் அப்படிலாம் செஞ்சிருக்கவே மாட்டாருமா. எனக்கு எதை நம்புறதுன்னு புரியலடி. என் புள்ள போயிட்டா. ஐயோ, மருமக புள்ள மேல இவ்வளவு பெரிய கோல குத்தம் வந்து விழுந்திருக்கு. என் புள்ள கழுத்துல இருந்த ருத்ராட்சம் அவர் பெட்டிக்குள்ள இருந்திருக்கு. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணும் புரியலடி. அம்மா, நீ உன் மனச கேட்டு பாருமா. மாமா தப்பு பண்ணிருப்பாரா? மாறன் மாமா கூட நம்ம எவ்வளவு நாள் பழகி இருக்கோம். அவரை பார்த்தா அவர் இதை செஞ்சிருப்பாருன்னு உனக்கு தோணுதாமா? அம்மா, அவர் இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லம்மா. அம்மா, கண்மணி அக்கா சொல்றத நீ கேட்காதம்மா. அவரை நம்ம அக்காக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தான் தெரியுமே. அந்த புள்ள நம்ம வீட்டுக்கு மருமகனா வந்ததுல இருந்து ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைச்சு நான் பார்த்தது இல்லடி. அவரை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அவர் நல்லதான் பண்ணிட்டு இருக்காரு. தெரியாம கூட அவர் யாருக்கும் கெடுதல் பண்ணதில்ல. அப்படிப்பட்ட புள்ள. ஆமாம்மா, அதுதான் உண்மை. அவர் அதை செய்ய மாட்டாருமா. என்ன நம்புமா. நாம தான் அவருக்கு துணையா இருக்கணும். நாமளே அவர் சந்தேகப்பட்டா அவர் உடைஞ்சு போயிடுவாருமா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்.
அந்த ருத்ராட்சம் எப்படி நம்ம ரூமுக்கு வந்துச்சு? யார் வச்சிருப்பா? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேற புதுசா. மரா, ம் உன் ட்ரெஸ் எதுன்னு எடுத்து வைக்கிறியா? என்ன புதுசா கேட்குற? இல்ல, நான் ட்ரெஸ் எல்லாம் துவைக்க போறேன். என்னோட சேர்த்து உன் ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுருவேன். இருந்தா கூட பாத்துட்டே இருந்தா என்ன? அதெல்லாம் துவைக்காத துணி தான், எடுத்துக்கோ. இவன் என்ன எதுவுமே நடக்காத மாதிரி துணி துவைக்கிறேங்கிற? ஒரு நிமிஷம். என்ன? எப்படி உன்னால மட்டும் இவ்வளோ கேஷுவலாக இருக்க முடியுது? ஏன்? இல்லை, நம்ம ரூமில் உங்கள் அண்ணனோட ருத்ராட்சம் இருந்திருக்கு. மொத்தமாக உங்கள் அண்ணனை நான் தான் கொலை பண்ணேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வழக்கமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் அம்மா கூட சைலண்ட் ஆயிட்டாங்க. நீயும் கண் கலங்கி நின்று இருந்ததை நான் பார்த்தேன். உனக்கு என் மேலே டவுட் வரலையா? இல்லையே. சும்மா பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், சொல்லு. அந்த இடத்துல யாராக இருந்தாலும் என் மேலே டவுட் வரும். உனக்கு வரல? இல்ல, வரல. ஏன்? ஏன்னா என்னன்னு சொல்றது? நீ கொலை பண்ற அளவுக்கு மோசமானவன்லாம் இல்ல. ஏன் எனக்குள்ளெல்லாம் வெஞ்சன்ஸ் இருக்காதா? பழி வாங்க நான்லாம் நினைக்க மாட்டேனா? மாட்டேன். யாரு சொன்னாலும் சரி, நீ அண்ணனை கொலை பண்ணன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். வஞ்ச வச்சு பழி வாங்குற ஆளெல்லாம் நீ இல்ல. 1% கூட உனக்கு டவுட் இல்லையா? இந்த விஷயத்துல எனக்கு டவுட் இல்ல, ஆனா வேற விஷயத்துல டவுட் இருக்கு. வேறயா? எதுல? இப்ப என்னால சொல்ல முடியாது. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? அதான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல.